உங்கள் மனதே மிக பெரிய குழியை வெட்டி உள்ளது. கவனமாக கேளுங்க. நீங்கள் மீண்டு வருவீங்க. அவர் கரம் உதவ தயாராக இருக்குது. துரத்தும் பகையினால் உங்கள் வாழ்வு எங்கே போய் முடியும் தெரியுமா? வாழ்க்கை ஒரு சாபம் அப்படின்னு நாம் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி சொல்கிறதால நமக்கு நடக்கும் பேராபத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? நிமிஷத்துக்கு நிமிஷம் நாம் ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோமே, அது நிறுத்த வேண்டாமா? பாவம் திரும்ப திரும்ப செய்யும்போது அது மகா பாவமாக மாறுது. இதை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடையலாம். இதெல்லாம் ஒரு பாவமா? சிறிய பாவம்தான் பெரிய பாவத்துக்கு துணை போகுது. அந்த பெரிய பாவம் வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு துணை போகுது. சாதாரணமாக நினச்சிடாதீங்க. பிரச்சனையை தாண்டி ஒரு வாழ்க்கை உள்ளது. இந்த பிரச்சனைலாம் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை நாம் மனசு வச்சா நிச்சயமாக பெற முடியும். நாம் சாயப்பா சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை உயிரை கொடுக்கும், வாழ்க்கையை வளமாக்கும். ஏன், துரத்துற பகையை கூட அது நிறுத்தும். வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் பெறணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் அது பெற வைக்கும். அந்த வார்த்தையின் படி வாழ்ந்து அதை கடைப்பிடிச்சா நம்ம வாழ்க்கை நமக்கே ஒரு பெரிய வியப்பாக இருக்கும். ஸோ பல விஷயங்கள் இதில் இருக்குது. இதை கேட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நாம் போகலாம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு நாம் பேசக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் கொழுந்து விட்டு எரியிற ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த விஷயத்தை நாம் இன்னைக்கு பொறுமையாக நிதானமாக மனசுக்கு கொண்டு போகணும். மனசு அப்படின்றது ஒரு குழந்தை மாதிரி, அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி. நாம் நினைச்சா அடம் பிடிக்கிற குழந்தைய கூட நாம் சொல்கிறத கேட்கக்கூடிய குழந்தையா அந்த குழந்தைய மாற்றலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி மனசை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் எங்கேயுமே இல்லை. மனுஷனால் முடியாதது அப்படின்றது இந்த உலகத்தில் இல்லை. எவ்வளோ பெரிய விஷயங்கள் இப்போது அந்த ராக்கெட்டை விட்டு சுனிதா வில்லியம்ஸை கொண்டு வந்தது. நாம் முந்தானேத்தோ ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம், என்னதான் மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இல்லாமல் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு. உடனே நம்ம அன்பே சாயிலா அம்மா சொன்னது ஒரே வார்த்தை, நீங்கள் சொன்னது கரெக்ட் தம்பி,
அவங்க பகவத்கீதையும் விநாயகரையும் வழிபட்டாங்க அப்படின்னு. அப்போ எல்லா மனுஷனுக்கும் தன்னை மீறின ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்க மனசை கூட ரொம்ப எளிதில் மாற்றலாம். மனசுக்கு புரிய வைக்கணும், அவ்வளோதான். அது புரிய வச்சிடுச்சுன்னா உங்கள் முகத்தில் சந்தோஷம் பூத்து குலுங்கும். நாம் நினைக்கிறோம் வாழ்க்கை ஒரு சாபம் அப்படின்னு. இது உண்மையா? எத்தனை பேருக்கு இதை நினைக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோட வாழ்க்கை சாபமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு மோசமான எண்ணத்தை வச்சு தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மோசமான எண்ணங்கள் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் அது மேலும் மேலும் சாபத்தை நோக்கி போகுது. உண்மையை தெரியாமல் ஒரு மனுஷனை மோசமானவன் சொல்கிறோம். ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மனுஷனை போய் நான் இப்படி சொல்லிட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படுறோமா இல்லையா? அப்போது உண்மை தெரியுது, இவன் மோசமானவன் இல்லை, இவன் உண்மையானவன் அப்படின்னு. அப்போ ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியும் போது உங்களுடைய பிறவியோட நோக்கமே முடியுது. ஸோ பல பேருக்கு பார்த்திங்கன்னா உண்மை தெரியாமல் திரும்ப திரும்ப பல தப்புகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வாழ்க்கை ஒரு சாபம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தால் கூட பிரச்சனை இல்லை. சாபமான வாழ்க்கையில் பாவங்கள் திரும்ப திரும்ப வரும். வாழ்க்கை ஒரு சாபம்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கை வீணுன்னு நினைக்கிறவங்க அடுத்த விஷயத்துக்கு தன்னையும் அறியாமல் பாவத்தை செய்வார்கள். இவங்க பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் நம்பிக்கை வெறும் 10% மட்டும்தான். மீதி 90% அவங்க பாவத்தின் பிள்ளையாக மாறிடுவாங்க. அப்போ பாவத்தின் பிள்ளையாக மாறுறவங்க சாத்தானின் குழந்தையாக மாறிடுவாங்க. சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் ஒரு வைரல் ஆகுது பாருங்க. அப்போ எங்கே இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வாழ்வு ஒரு சாபம்னு நினைக்கிறவங்களுக்கு. இதை நினைச்சா இவ்வளோ வருமா? கண்டிப்பாக வரும். என்னன்னா வாழ்க்கையே வாழ்வதற்கு தானே. இந்த உலகம் முடியும் போது இந்த உடம்பு இந்த மண்ணு தானே சாப்பிடுது. அதனால் நான் பாவம் பண்ண என்ன, வாழும்போது நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறேனே அப்படின்னு சொல்கிறவங்க மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து மிகப்பெரிய அளவில் துன்பத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இந்த பதிவின் மூலமாக வைக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதுன்றதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. அப்போ கடவுள் சொல்வது என்ன அப்படின்னா, வாழு வாழு, ஆனால் உன்னுடைய பிரச்சனைகள் அதை தாண்டி ஒரு விஷயத்தை நீ பாரு. உன்னோட பிரச்சனைகளை தாண்டி ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுன்றதை நீ பாரு. அப்படி பார்க்கும்போது உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைக்கு நீ வருவ. பிரச்சனை ஒன்றும் இல்லாத நிலை அப்படின்ற ஒரு விஷயமும் உனக்கு வரும். ஆனால் இந்த ப்ராப்ளத்தை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணிட்ட அப்படின்னா மூணாவதாக நீ எதையுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா உன் 2 கண்களும் அந்த பிரச்சனை பற்றியே பார்க்குது. அப்போது இதன் மூலமாக வாழ்க்கையில் பல விதமான நல்ல விஷயத்தை நாம் செய்ய மறுக்கிறோம், இல்லை செய்ய விடலை. அப்போ இந்த பிரச்சனையை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துருச்சுன்னா இந்த பிரச்சனையை ஈஸியாக சமாளிக்கலாம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, வாழணுன்ற ஆசை
மனசுக்கு என்னைக்கு நாம் விதைக்கிறோமோ அன்னைக்கு பிரச்சனைகளோட தீவிரம் குறையும். பிரச்சனை தீவிரம் எப்போ குறையும்னா வாடுன்ற ஆசை வரும்போது. அது வந்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் தீரும். ஓகே, வாடணுன்ற ஆசை வந்துடுச்சு, எப்படி வாழ்வது? எப்படி வாழ்வது? அப்போது கடவுள் விருப்பத்தின்படி வாழணும். கடவுள் விருப்பம் என்ன அப்படின்னா இதுதான் முக்கியமான விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் பொறுமையாக நிதானமாக வேறு எந்த பக்கமும் உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணாமல் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கடவுளோட விருப்பத்தின்படி வாழணும். இப்போ எத்தனை பேர் கடவுளோட விருப்பத்தின்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், சக்ஸஸ் அடைஞ்சிருக்கேன் அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ கடவுளோட விருப்பத்தின்படி சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அன்பு செலுத்து. அன்பு செலுத்து. யார் மேலே அன்பு செலுத்தணும்? அன்பு செலுத்து. யார் மேலே அன்பு செலுத்தணும்? முதல்ல உனக்கு பிடிச்சவங்க மேலே அன்பு செலுத்துறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் செய்கிறது. எல்லா மக்களும் தனக்கு பிடிச்சவங்க மேலே அன்பு வைப்பாங்க. யாராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் படிக்கிற சின்ன பாப்பாவாக கூட இருக்கட்டும். அப்போ அது பாப்பா கூட என்ன பண்ணுதுன்னா, குட்டி குழந்தை எல்கேஜி படிக்கிறதோ இல்லை ப்ரீகேஜி படிக்கிறதோ மொத்தம் 4-5 டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த 4-5 டீச்சர்ஸில் ஒரு டீச்சரை மட்டும்தான் அந்த பாப்பாவுக்கு பிடிக்கும். மீதி இருக்கக்கூடிய 4 டீச்சர் அந்த பாப்பாவுக்கு அலர்ஜி. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர் இருப்பாங்க. ஆனால் 1-2 பேர்கிட்ட மட்டும்தான் அந்த பாப்பா வந்து அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ உரிமையாக, அவ்வளோ அன்பு வைக்கும். மீதி எல்லாரையும் வெறுக்கும், இல்லை அன்பு வைக்காது. இந்த மாதிரி அன்பு வைக்காது. அப்போ குழந்தைங்கள இருந்து 60, 70, 80 வயசு ஆனவங்க வரைக்குமே இப்படிப்பட்ட நிலையை தான் உருவாக்கி வந்திருக்கும். பட் இதுதான் மிகப்பெரிய தவறாக இங்கே வந்து முடியுது. பிடிச்சவங்க மேலே அன்பு வைக்கிறது தப்பா? அதனால தான் இந்த பிரச்சனை வருதா? 100% உண்மை. 100 பிடிச்சவங்க மேலே அன்பு வைக்கிறதால பிரச்சனை அதிகமாகுது. ஏன் சொல்லுங்க? நாளைக்கு அவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்கள பிடிக்குதோ அந்த அளவுக்கு அவங்கள நீங்கள் வெறுக்கவும் ஆரம்பிக்கிறீங்க. அப்போது அந்த அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவு. பகைவரிடத்திலும் அன்பு செலுத்து. பகை உன்னை வாழ்க்கையை வாழவே விடாது. பகை எது இப்போ வரைக்கும் பாருங்களேன், உங்களை எது துரத்துதுன்னா பகை துரத்துகிறது. பகை துரத்துதா இல்லையா? அப்போது இந்த பகை உங்களை துரத்துதுன்னா நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நிற்கல, நீங்கள் ஓடுறீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ தூரம் ஓட முடியும்? எல்லை எது? எல்லையே இல்லை. இங்கே எல்லை வந்து வகுக்கப்படவே இல்லை. அவன் துரத்துற வரைக்கும் நீங்கள் ஓடுவீங்க, நீங்கள் ஓடுற வரைக்கும் அவன் துரத்துவான். இந்த 2 விஷயந்தான் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இந்த 2 விஷயங்கள் கடைசி வரைக்கும் இருக்கும். இதில் இருந்து மீள்வது எப்படி? அப்போது அவன் துரத்தக்கூடாது, நீங்கள் ஓடக்கூடாது. அவன் துரத்துறான், நீங்கள் ஓடுறீங்க. அப்போ அவன் துரத்தாமல் இருந்தால் தான் வாழ்க்கையை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், அடுத்த விஷயத்தை பார்க்கவும் முடியும். ஸோ அவன் துரத்தக்கூடிய விதத்தை ஒன்று குறைக்கணும், இல்லை நிறுத்தணும். முதல்ல குறைப்போம், அப்புறம் நிறுத்துவோம். இப்போ எப்படி குறைக்கிறது அப்படின்னா, அவனுக்காக கடவுள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அவனுக்காக பிரார்த்தனை செய். அவனுக்காக காலை மாலை இரவு அந்த மாதிரி 3 வேளையும் பிரார்த்தனை செய். அவன் உன்னை வந்து தொல்லை பண்ணுறான், உன்னை வந்து டென்ஷன் ஆக்குறான் அப்படின்னா மட்டும்தான் அவனுக்காக பிரார்த்தனை செய். அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா பகை குறையும். திரும்பவும் சொல்கிறேன், பகை குறையும். அது எப்படி? நான் பிரார்த்தனை செஞ்சால் அவங்க பகை குறையும். இது அருமையான கேள்வி. ஏன்னா நீங்கள் என்னென்னலாம் கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். நானும்
இப்படி யாராவது சொல்லும்போது பல கேள்விகளை கேட்டவன் தான். அதாவது நம்மளுடைய அந்த பாசிட்டிவிட்டி எதிரில் இருக்கிறவங்களுக்கும் போய் சேரும், நம்மளோட நெகட்டிவிட்டி எதிரில் இருக்கிறவங்களுக்கும் போய் சேரும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் இந்த பதிவின் மூலமாக உணரணும், இதை நம்பணும். திரும்பவும் சொல்கிறேன், சாய்ப்பா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, எந்த விஷயத்தையும் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள், எந்த விஷயத்தையும் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் சொல்லுவேன், ஏன் உங்களுக்கு பகை பெருசாகுதுன்னா நீங்கள் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை அவங்கள வெறுக்கிறீங்க, இல்லை அவங்க இந்த பூமியில் வாழவே கூடாதுன்னு சொல்லி 24 மணி நேரமும் நினைக்கிறீங்க. ஸோ இந்த நெகட்டிவிட்டி அங்கே போய் தாக்குது, அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி உங்களை தாக்குது. இப்போது உங்களுக்கும் நிம்மதி இல்லை, அவங்களுக்கும் நிம்மதி இல்லை. இந்த வாழ்க்கை தேவையா? எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்போது நீங்கள் பேசணுன்றதை நான் சொல்லலை, உங்கள் மனசுக்குள்ளே பேசுனா ஆட்டோமேட்டிக்காக முதல்ல அந்த பகை அப்படின்றது குறையும். ஒரு ஸ்டேஜில் அந்த பகை நின்றுடும். ஏன்னா உச்சத்தில் இருக்கக்கூடிய பகை ஒரே நாளில் நிற்காது. ஒரே நாளில் நிற்கணும் நான் சொல்லவும் மாட்டேன். முதல்ல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எப்படின்னா, அளவுக்கு அதிகமாக பிரார்த்தனைகள் செய்யணும், நம்ம மேலே தப்பு இருக்குதுன்னு ஒத்துக்கணும், நான் யாரையும் பழி வாங்கக்கூடாது, யார் மேலேயும் வெறுப்பு வைக்கக்கூடாது, நான் உங்கள் குழந்தையாக நடக்கணும் அப்படின்னு ஆழமாக மனசில் பிரார்த்தனை செய்யணும். இந்த பிரார்த்தனை எங்கே போய் சேருது தெரியுமா? உங்கள் ஆழ் மனசில் போய் சேருது. ஆழ் மனசில் இருந்து வரக்கூடிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ இது வரைக்கும் உங்கள் ஆழ் மனசில் வெறுப்பும் பகையும் தான் இருக்குது, ஒரு எமோஷனலாக இருக்குது, கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது, கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்கிற மாதிரி கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது. கடலோட அலை எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சவுண்டு. ஆனால் கடலோட ஆழத்தில் போய் பாருங்கள், அவ்வளவு அமைதி. நம்ம எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ பெரிய கடலே ஆழ்கடலில் போனால் அவ்வளவு அமைதி. நம்ம எத்தனையோ டிவியில் பார்த்துருக்கோம். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடலுக்கு உள்ள ஒரு உலகம் இருக்கிற மாதிரி, அங்கே வண்ண வண்ணமான மீன்கள், அது இது என்னென்னமோ இருக்கும். கல் கூட அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக லென்ஸில் இது பண்ணியிருப்பாங்க, அந்த வீடியோ விஷுவலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது போல் தான் கடல் மாதிரி தான் நம்ம மனது. நம்ம மனசு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ எதுவுமே செய்ய முடியாது. அப்போ ஆனால் ஏதோ ஒன்று செய்கிறோம். அந்த ஏதோ ஒன்று செய்கிறோம் இல்லையா, அதுதான் பாவம். ஏதோ ஒன்று செய்வது பாவம். அது பாவத்தை தான் நம்ம அதிகபட்சமாக செய்வோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். பாவன்றது நீங்களாக ஒரு டெஃபினேஷன் வச்சுக்கிறது இல்லை. பாவன்றது உடம்பை சோம்பேறித்தனமாக வச்சிருக்கிறதும் பாவம்தான். இதுவே பாவமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், இங்கேருந்து தான் பாவமே ஸ்டார்ட் ஆகுது. வேலைக்கு போகாமல் இருக்கிறதும் பாவம்தான். கடமையை சிறப்பாக செய்யாததும் பாவம்தான். அப்போது உங்களோட பேசிக்கான விஷயமே பாவம்னு நான் சொல்கிறேன். அப்போ இதை தாண்டி செய்யக்கூடிய விஷயங்கள் பாவமாக இருக்காதா என்ன? அப்போ ஒரு விஷயங்கள் மூலமாக பாவங்கள் பிறக்குது. பாவங்கள் உள்ளே வருது பாருங்கள், எவ்வளோ மைனூட்டாக வருது பாருங்கள், எவ்வளோ மைனூட்டாக வருது. நம்மளை ஆதரவு கொடுக்குற மாதிரியே வருது. நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் இருந்துருச்சுன்னா நாம் சுத்தமாக கெட்டு போயிடுவோம். அது மாதிரி பரவாயில்ல, ரெஸ்ட் எடு, இன்றைக்கி இப்படி ஆகிடுச்சு, ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடு, நல்லா ரெஸ்ட் எடு, எதை பற்றி கவலைப்படாது, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. சரி, அப்போ ஒரு வாரம் மட்டும்தானா? இந்த ஒரு வாரம் பழகிடுச்சு, அடுத்த வாரம் வேலைக்கு போகவே பிடிக்கல. இப்படி தான் பாவங்கள் பெருகுது. அடுத்தது என்ன பண்ணுறோம்? ஓவர் ரெஸ்ட். அடுத்தது ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓடிக்கிட்டே இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை, நிற்கிறவனுக்கு பிரச்சனை. ஓடிக்கிட்டே இருக்கிறவன் அவன் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்க மாட்டான். ஆனால் ஓடுறவன் நிற்கிறான் அப்படின்னா அவன் என்னமோ நினைக்கிறான்னு அர்த்தம். அவன் நினைக்கிறது 90% தப்பாக தான் இருக்கும். 10% ஏன் நல்லதாக இருக்குன்னா, ஓகே ஓடுன பாதை சரியில்லை, பாதையை மாற்றிட்டு மறுபடியும் ஓடு. நிற்க மாட்டான்.
நின்று யோசித்து மறுபடியும் அவன் மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் வருது, அவனுக்கு இதை ஓடுனா இது இன்னும் பிரச்சனையாக ஆகும் அப்படின்னு சொல்கிறவன் நின்று 10 அப்படி ஓடிடுறான். இது 10% தான். அந்த 10% தான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை சாய்ராம்ஸுங்களும். அப்போ பகைவர் இடத்தில் அன்பு செலுத்து அப்படின்னா இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மால் யாராலையும் நம்மளை அசைக்கவே முடியாது. ஆனால் இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனை உண்மைகளையும் நீங்கள் மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னால் 100% உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். ஒரு பகை இல்லாத வாழ்க்கையை இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்ததே கிடையாது. இது வரைக்கும் இதையும் நான் ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறேன். ஸ்கூல் படித்ததில் இருந்து இப்போ வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க பகையாகவே இருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம நண்பனே பகையானா, அடுத்தது வெளியில் வேலை செய்யும் போதும் பகை, குடும்பத்திலையும் பகை, வியாபாரத்துலேயும் பகை, வேலை செய்கிற இடத்துலையும் பகை, அங்கே பகை, இங்கே பகை, எல்லா இடத்துலையும் பகை. ஏன் 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது? எல்லாமே இந்த மாதிரியான மன அழுத்தம். எவ்வளோ பெரிய வசதியானவராக இருந்தாலும் சரி, அவங்க மைண்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு அவங்க பரம்பரைக்கே வராத நோய்கள் கூட வந்து சேருது. பரம்பரைக்கே வராத நோய். சுத்தமான மனுஷன், ஆனால் அவனுக்கு நோய். பரம்பரையில் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அடுத்தவனோட சாபம், செய்வினை, செய்யாத வினை. நம்ம தான் ஏதாவது ஒன்று தூக்கி போட்டுக்கிட்டே போகிறோமே. உண்மையாக பொய்யாலாம் இல்லை, வச்சிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சிடு. சரி, வச்சிட்டான் முடிஞ்சிடுச்சு, இல்லை நான் சொல்லவே இல்லை. அதனால் உங்களுக்கு என்ன லாபம்? அதனால் உங்களுக்கு மறுபடியும் கஷ்டம்தான். இப்போ என்ன ஆகுது? உங்கள் வாழ்க்கையை இவன் தான் கெடுத்தான் அப்படின்னு நீங்களாக முடிவு பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நம்மளை ஒருத்தர் சொல்லியிருப்பா, நீ எல்லாம் வாழ்ந்துருவியான்னு பார்க்கலாம் அப்படின்னு. உடனே அவன் ஞாபகம் தான் நமக்கு வரும். அவன் ஏதோ பண்ணிட்டான். அப்போ என்ன ஆகுது? அவன் மேலே மட்டும் இல்லை, அவன் குடும்பத்து மேலேயே பகையை நம்ம சுமத்துறோம். அவனை வெறுக்கிறோம், வெறுத்து ஒதுக்குறோம். அவன் மோசமானவன் சொல்லி தீர்மானிக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம வச்சுருக்கோம் நம்ம மைண்டை. அந்த மைண்டை பாவம் குழம்புது. அதாவது வாழணும்னு சொல்கிறதும் அந்த மனசு தான், வாழ வேண்டாம்னு சொல்கிறதும் மனசு தான். இப்போது இதே மனசு வாழணும்னு சொல்கிற மாதிரி நாம் செஞ்சால் வாழ்ந்துடுவோம். ஏன்னா இப்போ அந்த மனசு என்ன சொல்லுதோ அது 100% வெற்றி அடையுது. வாழக்கூடாதுன்னு அந்த மனசு சொல்லுது. நாம் அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறையை மாற்றுறோம். இப்போ வாழணும்னு சொல்லணும்னா இந்த விஷயத்தை செய்யணும். முதல்ல மனசுக்கு சொல்லி புரிய வைக்கணும். பெற்றவங்க மேலே கூட சில பேர் வெறுப்பில் இருக்காங்க. எனக்கு இதை செய்யலை, அதை செய்யலை அப்படின்னு என்ன ஒதுக்குறாங்கன்னு சொல்லி இவங்க ஒதுக்குறாங்க. நண்பர்கள், உறவுகள், எல்லா விஷயத்துக்கும் நாம் காரணமாக அமைகிறோம். நாம் காரணமாக எங்கே அமைகிறோன்னா அதை கண்டினியூ பண்ணுறதில்ல. உண்மையிலே சொல்கிற பிறர் கண்டிப்பாக காரணமாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் மனசு பக்குவப்பட்ட மனசாக இங்கே இருக்குது. ஆனால் எல்லாருக்கிட்டையும் அப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போது நாம் இதை கண்டினியூ பண்ணக்கூடாதுல்ல. பக்குவப்பட்ட மனசில் தான், அதாவது இவன் இன்னொருத்தன் வச்சுக்கிறாமே, அப்போது நாம் எவன் இதை ஓரளவுக்காவது புரிஞ்சுக்கிட்டு இருக்கானோ அவங்ககிட்ட தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்படி அவன் என்ன பண்ணுவான்? நீ என்கிட்ட சொல்லாமல் அவங்ககிட்ட சொல்லாமல் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னா நான் தான் தப்பு பண்ணுற மாதிரி. அது மாதிரி தான் நினைக்கிறோம். அதாவது இல்லைடா நீ புரிஞ்சுக்கிறதால உங்ககிட்ட சொல்கிறேன். அவன் புரிஞ்சுக்க மாட்டான்னா இல்லை அவங்ககிட்ட சொல்லு, நீ என் சைடில் எந்த இது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு. அப்போ யார் மாறணுமோ அங்கே தான் கடவுள் பேசுகிறார். அப்போது உங்கள் சைடில் இருக்கக்கூடிய பகையாளி மாறணும்னு கடவுள் பேசலை, நீங்கள் மாறணும்னு கடவுள் விரும்புகிறார். சாயப்பா தான் விரும்புகிறார். ஏன்னா உங்களால் மட்டும்தான் மாற முடியும். நீங்கள் தான் சாயப்பாட குழந்தைங்க, நீங்கள் தான் அவர் சொல்கிறத கேட்பீங்கன்ற நம்பிக்கையில் அவர் இருக்கார். அவர் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது யாரோட பொறுப்பு? உங்கள் பொறுப்பு தானே. உங்கள் பொறுப்பு தானே. உங்கள் பொறுப்பில் தானே அவர் உங்களோட அத்தனை பிரச்சனை தீர்க்கணும் முடிவு பண்ணுறாரு.
அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்களேன். ஏன் அவருக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டேன்றீங்க? அவருக்கு இப்போ வரைக்கும் சரி உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கல, அதனால் அவர் வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு தரல. இதான் ரீசன். ஒரே நாளில் எதுவும் மாறிடாது. அதாவது இன்றைக்கி நம்ம அன்பே சாலில் சொல்லிட்டாங்க, ஓகே யாரையும் வெறுக்கக்கூடாது, சொன்ன விஷயங்கள உண்மை, கரெக்டு நீங்கள் போகலாம். ஆனால் இது 2 நாள் செஞ்சா போதுமா? 3 நாள் செஞ்சால் போதுமா? 4வது நாள் மறுபடியும் உங்கள் பகையாளி உங்களை வம்புக்கு இழுப்பான். கண்டிப்பாக வம்புக்கு இழுப்பான். அப்போது நீங்கள் ஃபீஸ் ஆகிடக்கூடாது. அவன் வம்புக்கு இழுக்கிறதே உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணதா. அவன் வம்புக்கு இழுக்கலை, அவனுடைய மாயை, அவன் கருமா, அது நமக்கும் சொந்தமாக நிற்கிது, அதனால் கூட்டு போகுது. ஒருத்தர் நீங்கள் நல்ல மனுஷனாக இருக்கீங்க, உங்களுக்கு குடி அப்படின்றதெல்லாம் இல்லை குடிச்சிருந்தீங்க, இப்போ திருந்திட்டீங்க, இப்போ மறுபடியும் உங்கள் நண்பர் வரார், அடப்பா ஒரே ரவுண்டு சும்மா அடி அப்படின்னு. அப்போது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை. சரி ஓகே போகலாம் அப்படின்னு செஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கை போயிடுச்சு. வேண்டான்னு சொன்னால் வாழ்க்கை இருக்குது. அப்போது வம்புக்குன்னு கூப்பிட்றவங்க கிட்ட நம்ம அமைதியாக போகிறது தப்பே இல்லை. ஆனால் நமக்குள்ளே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவள் வம்புக்கு கூப்பிட்றா, சும்மா விடுவோமா, நாங்கள்லாம் வேறு லெவல் இறங்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன யூஸ் இருக்குதுன்னு கேட்குறா. வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியுமா? எல்லாருக்கும் பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா? சான்ஸே கிடையாது. 100% சான்ஸே இல்லை. ஏன்னா இதுக்குள்ளே தான் இருப்பீங்க. சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. ஒரு ஈகோயிசம். உலகத்தில் என்ன நடக்குது, யாரெல்லாம் சாதிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அமைதியான முறையில் சாதிக்கிறாங்க, அப்படிலாம் உங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்கள பார்த்து நாம் வெட்கப்படணும். சீரியஸாக சொல்கிறேன். ஈவன் நானும் தான் சொல்கிறேன். சில சாதனையாளர்களை பார்த்து நாம் வெட்கப்படணும், பொறாமப்படக்கூடாது, வெட்கப்படணும். எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம காலத்தில் பிறந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரே, நம்மளால் செய்ய முடியலையேன்னு நம்ம வெட்கப்படணும். ஏன் செய்யாமல் இருக்கிறோன்னா, திருப்பி நமக்கு யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்ககிட்டலாம் திருப்பி பேசிகிட்டு இருக்கோம். இதனால் நம்ம நாளையும் நேரத்தையும் வீணாக்கிறத தாண்டி நம்ம உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிட்டோம். அதாவது என்னைக்கு நாம் நம்மளை பார்க்குறத விட்டுட்டு பிறரை பார்க்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கே நாம் செத்து போயிட்டோம். சீரியஸ். நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் செத்து போயிடுச்சு. ஸோ நல்ல எண்ணங்கள் செத்து போனதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்தா என்ன, வாழாட்டி என்ன, கெட்ட எண்ணங்களை வாழ வச்சிட்டோமே. இப்போ அதுதான் முரண்டு பிடிச்சி எல்லாரையும் பகைச்சிக்கோன்னு சொல்லுது, எல்லாரையும் பகைச்சிக்க சொல்லுது. இது நமக்கு தேவைதானா? யோசிச்சு பாருங்கள். இது நமக்கு தேவையா? என்னத்தை சாதிச்சிட முடியும்? இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். முடிவெடுங்க. முடிவெடுப்பது உங்கள் கையில். சொல்ல வேண்டியது கடமை, முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். உங்களுக்கு ராஜா. நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதன்படி உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ஸோ பெரிய ஒரு வெற்றியை நம்ம பெறணும் அப்படின்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே செலுத்தணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா